இடிஎஃப்னா என்ன, அதே மாதிரி மிடில் கிளாஸாக இருக்கிறவங்களுக்கு எப்படி வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக நம்ம வீடியோ பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் மௌரியன். சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்கள் மந்த்லி சேலரி ஃபஸ்ட்டு வாங்குவீங்க. அதே மாதிரி கொஞ்சம் சேவ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அது எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு டவுட்டாகவே இருக்கும். ஓகேங்களா? கன்ஃபியூஸாக இருப்பீங்க. எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்கும். ஸோ அதுக்காக அதே மாதிரி ஸ்டாக்ஸ்னால் ரிஸ்க்காக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் புரியாது. ஓகேங்களா? அதே மாதிரி கிரிப்டோவில் எப்படி பயமாக இருக்கும். அதில் எப்படி புதுசாக வந்திருக்கு, எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதெல்லாம் தெரியாமல் இருக்கும். ஸோ அதில் நிறைய பேர் வந்துட்டு பார்த்தோம்னா ரிச் ஆகிறதுக்கு யூஸ் பண்ண ஒரு சிம்பிளான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்து பார்த்தோம்னா இந்த இடிஎஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் முடிஞ்ச அப்புறம் இடிஎஃப்னா என்ன, எப்படி ஒர்க் ஆகுது, அதே மாதிரி மிடில் கிளாஸ்க்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எஸ்ஐபி விட எப்படி பெட்டராக இருக்கும், அதே மாதிரி ஈஸியாக எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் நான். அதே மாதிரி இடிஎஃப்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இடிஎஃப்னா என்ன அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா இடிஎஃப்னா ஒரு பேஸ்கெட் மாதிரி. ஓகேங்களா? ஒரு பேஸ்கெட் மாதிரி. அந்த பேஸ்கெட்குள்ளே ரிலையன்ஸு, டிசிஎஸ்ஸு, இன்ஃபோசிஸு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு இந்த மாதிரியான நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தோம்னா ஸ்டாக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? உள்ள ஸ்டாக்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு இடிஎஃப் வாங்கினோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் கம்பெனி ஸ்டாக் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஒரு ஹோல் பேஸ்கெட்டே வந்து பார்த்தோம்னா ஒரு ஓனர்ஷிப் பண்ணுற மாதிரி தான் கணக்கு. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நிஃப்டி 50 இடிஎஃப் அப்படின்னா இந்தியாவுடைய டாப் 50 கம்பெனிஸுடைய மிக்ஸ் பண்ணி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரிலையன்ஸ் டவுன் ஆனாலுமே டிசிஎஸ் வந்து பார்த்தோம்னா மேலே வந்துடும். ஸோ ரிஸ்க்கு கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது நமக்கு ரிஸ்க் இருக்காது. அதே மாதிரி ஏன் மக்கள் வந்துட்டு பார்த்தோம்னா இடிஎஃப்பை விரும்புகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். இடிஎஃப் வந்து பார்த்தோம்னா ஒரு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா லோ ரிஸ்க்கு கம்பேர்டு டு சிங்கிள் ஸ்டாக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது சிங்கிள் ஸ்டாக் வந்து பார்த்தோம்னா கம்பெனி கிராஷ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் வந்துட்டு பெரிய லாஸாக இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது இடிஎஃப் அப்படிங்கும்போது ஒரு கம்பெனி ப்ராப்ளம் வந்தாலுமே ஹோல் இடிஎஃப் வந்து பார்த்தோம்னா கொலாப்ஸ் ஆகாது. ஓகேங்களா? யூஸ்வலாக இதுதான். இப்போது பிகினர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு கேட்கும்போது இப்போது ஸ்டாக் அனாலிசிஸ் தெரியுங்களா? அது தெரியணும்னு அவசியம் இதில் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஒரு சார்ட்டு இல்லை பிஇ ரேஷியோ, பேலன்ஸ் ஷீட்டு இல்லை ஒன்றுமே டீப்பாக இல்லைனாலுமே பரவாயில்ல. இந்தியா எக்கானமி க்ரோ ஆச்சு அப்படின்னா இடிஎஃப் வந்து பார்த்தோம்னா யூஸ்வலாக லாங் டேர்முக்கு கண்டிப்பாக க்ரோ கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி லோ சார்ஜஸ் இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்தோம்னா ஃபண்ட் மேனேஜர் இருப்பார். இடிஎஃப்ல வந்து பார்த்தோம்னா மோஸ்ட்லி எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். ஸோ எக்ஸ்பென்சிவ் ரேஷியோவுமே வந்து பார்த்தோம்னா ரொம்ப கம்மி. ஸோ சிம்பிளான ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் மாதிரி தான் தெரியும். ஓகேங்களா? ஆனால் 20 இயர்ஸில் லேக்ஸ் கணக்கில் டிஃப்ரென்ஸ் வரலாம். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது இப்போது இடிஎஃப் விசஸ் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இடிஎஃப்பும் மியூச்சுவல் ஃபண்டும் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும். ரெண்டுமே ஒரு சிமிலரான கணக்கு தான். அப்போது டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போது மியூச்சுவல் ஃபண்டு அப்படிங்கும்போது கம்பெனி மேனேஜ் பண்ணும். ஓகேங்களா? கம்பெனி மேனேஜ் பண்ணும். ஹையர் சார்ஜஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டே எண்டு ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா வரும். ஓகே, அப்போது இடிஎஃப்ங்கிறது ஸ்டாக் மாதிரி எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகும். அது ஒன்று. அதே மாதிரி லோவர் சார்ஜஸ் இருக்கும். லைவ் ப்ரைஸாக இருக்கும். ஒரு சிம்பிளாக மியூச்சுவல் ஃபண்ட்னா பஸ் மாதிரி, இடிஎஃப்னா பைக் மாதிரி அப்படி எடுத்துக்கோங்க. மோர் கண்ட்ரோல், மோர் ஃப்ளெக்சிபிலிட்டி அந்த மாதிரி சொல்லி நம்ம சிம்பிளாக சொல்லிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு ரியல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு மந்த்லி ஒரு 2000 இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அப்போது லாங் டேர்மில் இந்தியன் எக்கானமி க்ரோ ஆகுது அப்படிங்கும்போது கம்பெனிஸ் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்போது மார்க்கெட் ஓவராலாக மேலே போகுது. ஓகே, அப்போது 20 to 25 இயர்ஸ் கன்சிஸ்டன்ஸாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே வரும்போது காம்பவுண்டிங் க்ரோத் வந்து பார்த்தோம்னா நல்லாயிருக்கும். லேக்ஸ் டு க்ரோர்ஸ் வந்து பார்த்தோம்னா பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? அதுதான் ரிச் பீப்புள் வந்து பார்த்தோம்னா மார்க்கெட் லீவ் பண்ண மாட்டாங்க. ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷன் பார்த்து பயப்படவே மாட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட பதட்டங்கிறதே வராது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா கண்டிப்பாக க்ரோ ஆகிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக க்ரோ ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இப்போது நானும் மிடில் கிளாஸ் தான். நீங்களும் பார்த்துட்டு இருக்கவங்க மிடில் கிளாஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பயப்படாமல் இடிஎஃப்ல நிஃப்டி 50ல் கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அதை பற்றின ப்ராக்டிக்கலான வீடியோ நான் வரும் வீடியோவில் நான் போடுறேன். இதில் இம்பார்ட்டன்ட் ட்ரூத் என்ன அப்படின்னா இடிஎஃப்னா கேரண்டீடு ப்ராஃபிட் கிடையாது. அதை நான் சொல்கிறேன். கேரண்டீட் ப்ராஃபிட் கிடையாது. பட் ஆனால் மார்க்கெட் டவுன் ஆகும்போது கிராஷ் வரும். டெம்பரவரி லாஸ் தான் வரும். ஓகேங்களா? கோவிட் டைமில் இப்போ மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா ஆச்சு. ஓகேங்களா? பட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா ரெக்கவரி பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இடிஎஃப்ல கண்டிப்பாக சக்ஸஸ்க்கு ஒரு பேஷன்ஸ், கன்சிஸ்டன்சி, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். இது 3 இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் லேக்ஸ் டு க்ரோர்ஸில் வந்து பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஓகேங்களா? ரிட்டர்ன்ஸும் வந்து பார்த்தோம்னா 10 to 12% கண்டிப்பாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது யார் யார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போது இடிஎஃப் யார் யாருக்கு பெஸ்ட்டு அப்படின்னா பிகினர்ஸ்க்கு, அதே
அதே மாதிரி மிடில் கிளாஸ் சேலரி பீப்புளுக்கு ஓகே, மெயினாக சேலரி பீப்புளுக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி பிஸி பீப்புளுக்கு ஓகேங்களா, லோ ரிஸ்க் இன்வெஸ்டருக்கு டெய்லி ட்ரேடிங் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கும்போது ETF வந்து பார்த்தோம்னா ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸாக இருக்கும். அதே மாதிரி ரிச் பீப்புள் சீக்ரெட் என்ன அப்படின்னா, சீக்கிரமாக மணி வரது கிடையாது அவங்களுடையது. கன்சிஸ்டன்ஸாக வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ETF வந்து பார்த்தோம்னா போரிங்காக தெரியலாம், உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது போரிங்காக தெரியலாம். ஆனால் லாங் டேர்ம் வெல்த்துக்கு அது கண்டிப்பாக ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூல் மாதிரி வேலை செய்யும் ஓகேங்களா. அது நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும். அதே மாதிரி நீங்கள் ETFல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள், எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் மௌரியன். ஸோ இது போல் இன்வெஸ்டிங்காக இருக்கட்டும், இல்லை மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், பர்சனல் ஃபைனான்ஸாக இருக்கட்டும், ஃபினான்ஸ் பற்றின மணி ரிலேட்டடான டாபிக்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் கண்டிப்பாக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன்.